தி டெஸ்ட் மூவில இருந்து சித்தார்த்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ் சாஷிகாந்த் டைரக்ஷன்ல மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் நடிக்கிறாங்க. மார்ச் 4 நெட்ஃபிளிக்ஸ்ல இது பிரீமியர் ஆகும். கெங்கர்ஸ் மூவிக்கான ஆடியோ ரைட்ஸ் சரிகம மியூசிக் வாங்கிட்டாங்க. சிக்கந்தர் மூவில இருந்து ஹோலி ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு சீரீஸ் மார்ச் 28 ஜி5ல பிரீமியர் ஆக போகுது. கைதி 2க்கு அப்புறம் கார்த்திக் வரப்போற படம் கார்த்தி 29. இந்த படத்தை டானாக்காரன் எடுத்த தமிழ் டைரக்ஷன் பண்ணுவாரு. இந்த படம் கடல் கொள்ளையர்களை பத்தின படம்னு நியூஸ் இப்ப வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் கௌதம் மேனன் கிட்ட கார்த்தி ஸ்டோரி கேட்டிருக்காரு. ஸ்டோரி பிடிச்சு போய் கார்த்தி டெவலப் பண்ண சொல்லிருக்காரு. ஜெயமோகன் தான் இந்த மூவிக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே ரெண்டும். வடச்சென்னை 2 படம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதே வெற்றிமாறன் கூட ரீசெண்டா சொன்னாரு. இந்த படத்தை வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. வாடிவாசலுக்கு அப்புறம் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சூர்யா இனிமேலாவது வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் ரிலீஸ் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூர்யாவோட பிளானே அடுத்தாதான் வருஷத்துக்கு ஒரு படமாவது சூர்யாவுக்கு வந்துரும். ஜெனி படம் எத்தனை பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காரு. பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் தெரியல, ஆனா மூவிக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. தமிழ் சினிமால பீரியாடிக்கல் டைப்ல வந்து அதிகமா வசூல் பண்ண படம் எதுன்னு கேட்டிருக்காரு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான் 500 கோடி கிட்ட அதோட வசூல். குட் பை டக்லி மூவில நஸ்லியான், ஸ்டீலிலா இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. நஸ்லியான் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸ்டீலிலா இருக்கிறதா கூட ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப அதை பத்தி அப்டேட் ஒன்னும் இல்ல. மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல இருக்கிற தமிழ் மூவிஸ் பத்தி கேட்டிருக்காரு. இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட்ல தமிழ்ல ஃபேமஸா இருக்கிற ஒரே விஷயம் எல்சிஓ மட்டும்தான். அதுவும் விக்ரம் 2 முடிஞ்சிரும். பென்ஸ் மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. இந்த படம் பத்தி அப்டேட் ஒன்னும் வரவே இல்ல. லாரன்ஸ் மூவிக்கான அப்டேட் எல்லாம் ஒன்னும் பெருசா வர மாட்டுது. அவங்க அப்டேட்டும் விட மாட்டாங்க. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஸ்ட்ரீட் 2 படம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பார்ட் 1 தான் உல்டா பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சில கேமியோஸ் வரும். இதுக்காக தான் படம் ஓடிச்சான்னு கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். ஆனா என்னதான் உல்டா பண்ணி எடுத்ததா சொன்னாலும் என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம். சோ இந்த படத்துல உள்ள என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுழல் 3 வருமானம் இனிமே தான் தெரியும். சூர்யா முருகதாஸ் கம்போ வருமானு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. நான் வர மாதிரி இருந்தா சொல்றேன். எஸ்கே வெங்கட் பிரபு கம்போ எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. நான் சிவகடத்துல என்ன பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க, ஷார்ட்ஸ்ல இருக்கும். ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. செகண்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது. இதை கார்த்திக் சுப்ராஜே சொன்னாரு. குட் பை டக்லி படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். சச்சின் படம் ஸ்ரீலங்கால ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. வேர்ல்டு வைடா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சோ அங்கேயும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெட்ரோ மூவிக்கான சேட்டலைட் இன்னும் அனௌன்ஸே பண்ணல. முஃபாசா தி லைன் கிங் எப்ப தமிழ் டப்ல வரும்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இது தமிழ் டப்ல இருக்கு. ஓடிடி அப்டேட் நான் வந்தா சொல்றேன். இந்த கமெண்ட் பண்ணவரோட நேத்திக்கு கமெண்ட் எனக்கு சரியா புரியல. சோ கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. வாடை ஆண்டு பரியரும் பெருமாள் மூவிஸ்க்கான வசூலை கேட்டிருக்காரு. வாடை படம் 40 கோடிக்கு மேல வசூல் பண்ணதா சொல்லப்படுது. பரியரும் பெருமாள் மூவிக்கு வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஆனா 2 மூவிஸும் பெரிய ஹிட். சுழல் பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. நீங்க ஒரு படத்தை பார்க்க போறீங்கன்னா மோஸ்டா அதை பத்தி நிறைய தெரியாம தான் பார்க்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்தா ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சோ இந்த சீரிஸ் நீங்க பார்க்க போறீங்கன்னா யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம போய் பாருங்க. அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா, விஜய்க்கு ஜெகதீஷ். கமெண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கிற நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லா கொஸ்டின் கேட்கிற மாதிரியே எனக்கு தோணல. நம்ம கமெண்ட் ஸ்கிரீன்ல வரணும்னு கேட்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்ல நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா கொஸ்டின் கேட்டீங்க. ஆனா இப்ப அப்படி நிறைய பேர் கேட்கறது இல்ல. அதான் ஏன்னு எனக்கு புரியல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.